கோவில்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அது ஒரு ரகசியம் அப்டின்னும் சொல்லலாம். போற எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குமான்னா, இல்லை. ஸோ அதனுடைய தாத்பரியம் ஒண்ணொன்னா நீங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக. இந்த குபேர கோமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குபேரனே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செல்வத்தையும் இழந்து, அவருக்கு வந்து நிர்கதியாக இருக்கும்போது, ராவணன் வந்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டு அவர வந்து இது பண்ணிருவார். ஸோ, அப்போ வந்து அவர் ஒரு பக்கம் வந்து பெருமாளுக்கு கடன் குடுத்தும், அந்த கடன் வசூலாகாத அளவுக்கு அவர் பெரிய அளவுல அந்த இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் வெவ்வேறு விதமான பிரச்சனைகளால் அவருக்கு வந்து செல்வமே குறைந்து விடும். அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் போய் வந்து மகாலட்சுமிய வழிபட்ட உடனே, என்னுடைய பெர்சனல் செக்ரட்டரி மாரி, நீ வந்து என்னுடைய லட்சுமி கடாட்சமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையுமே அளிக்கிறேன். நீ பார்த்துக்கோ. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குபேரன் ஆகணும், குபேரன் மாதிரி வாழ்க்கை வாழணும், குபேரனுடைய கடாட்சம் கிடைக்கணும், மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் தான் இந்த நம்ம வந்து நெறைய பேர் வந்து அதுக்கான ஆமா. விஷயங்கள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி பூஜை பண்றதாகட்டும், வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமிய வழிபடுறதாகட்டும், எல்லாமே அது மாதிரியான இதுதான். ஸோ அப்போ குபேர கடாட்சம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்றது? அந்த குபேர கோமுகம்ங்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதுல அந்த சுக்கிர ஓரையில போய் திருமணம் ஆகாத ஆண்களோ, பெண்களோ அதுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி பொட்டு வச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பாக விரைவில் திருமணம் நடக்கும். அதுவும் 9 வாரம் வெள்ளிக்கிழமை போய் அந்த சுக்கிர ஓரையில தான் பண்ணணும். அதாவது அந்த அம்பாளை தரிசிச்சுட்டு வரும்போது, அந்த அபிஷேக நீர் வெளியில வரக்கூடிய அதுதான் இடம் தான். கோமுக தீர்த்தம். ம். கோமுக தீர்த்தம்ங்கிறது அதுதான். அதுல வந்து எப்படி வந்து பசுவின் பின்புறம் உள்ள அந்த மடுவுக்கு, அந்த இதுக்கு தரிசனம் பண்ணணும்னு சொல்றாங்களோ, அதுல சகலவிதமான தெய்வங்களும், தேவதைகளும், தேவர்களும் இருக்காங்கங்கிற மாரி, அந்த கோமுக தீர்த்தத்திலயும் சகலவிதமான தெய்வங்களும், தேவதைகளும், தேவர்களும் இருப்பாங்க. அதுல குபேரனே அங்கதான் இருக்கார். குபேரனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் குடுத்த கோயில் அப்படின்னா, அந்த சுந்தர மகாலட்சுமி கோயில், அரசர் கோயில் தான். அப்போ அவருக்கே அப்படிங்கிறபோது, நாம போய் வழிபட்டோம் அப்படின்னா, அந்த குபேரன் மூலமாக மகாலட்சுமி நமக்கும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டான விஷயங்கள செய்வாங்க. ஓகே. இப்ப வீடு இல்ல, எனக்கு ம். வந்து வசதி இல்ல, எனக்கு பணம் இல்ல, எனக்கு பொருளாதார தடை இருக்கு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னு இருக்கக்கூடிய அனைவருமே அந்த ஆலயத்திற்கு செல்லலாம். திருமணத்திற்கும் அங்க போகலாம். குழந்தை பாக்கியத்திற்கும் போகலாம். ஒவ்வொரு இதுக்குமே அங்க இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்ட்ட நீங்க வந்து கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துக்கு இத பண்ணணும்னு அவரே எடுத்து சொல்லுவாரு. அத நீங்க செஞ்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு என்ன வேண்டுதலுக்காக போறீங்களோ, அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்.